ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு சிலுவையிலே பேசின 7 வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். கடந்த பகுதியிலே இயேசு பேசின அந்த முதலாவது வார்த்தையின் முதல் பகுதியை தியானித்து அறிந்து கொண்டோம். குறிப்பாக அந்த அப்பொழுது என்கிறதான வார்த்தை எப்படி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தோடு சரியாக ஒத்துப்போகிறது என்றும், இயேசு எப்படி தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் பிதாவின் சித்தத்தின்படி நடக்க வேண்டிய எல்லா விவரங்களையும் நன்கு அறிந்திருந்தார் என்பதையும் நாம் தியானித்து அறிந்து கொண்டோம். இந்த பகுதியிலும் அந்த முதலாவது வசனத்திலுள்ள மற்ற 2 முக்கியமான வார்த்தைகளை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம். இயேசு அங்கே ஜெபிக்கும் போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அங்கே இவர்கள் என்று ஒரு சிலரை குறிப்பிடுகிறார். அவர்கள் செய்கிறது என்று சொல்லி அவர்கள் செய்த ஒரு சில காரியங்களை அவர் மனதில் வைத்தவராக பேசுகிறார். முதலாவது இந்த இவர்கள் எவர்கள் என்பதை தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். அடுத்ததாக அவர்கள் செய்கிறது என்று சொன்னாரே, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை 4 சுவிசேஷங்களிலிருந்தும் சுருக்கமாக நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம். முதலாவது இவர்கள். அந்த கெத்சமனே தோட்டம் தொடங்கி இங்கே கொல்கதாவிலே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் வரை, அறையப்படும் வரை பலதரப்பட்ட மனிதர்கள் இந்த சித்திரவதையில் செயல்பட்டிருந்தார்கள். அந்த எல்லா மனிதர்களையும் மனதில் வைத்துத்தான் இயேசு இவர்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சம்பந்தப்பட்டிருந்த அந்த நபர்களை 2 பிரிவுகளாக நம்மால் பிரிக்க முடியும். முதலாவது யூதர்கள் என்றும் யூதர் அல்லாதோர் என்றும் நம்மால் பிரிக்க முடியும். இந்த யூதர்கள் தேவ ஜனங்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருந்த ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த மக்கள். அவர்கள்தான் இஸ்ரவேலர்கள் என்றும் யூதர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள். அவர்களுடைய சந்ததியில்தான் இயேசு மேசியாவாக வெளிப்பட்டிருந்தார். அதே நேரத்திலே அங்கு இருந்தவர்களில் யூதர் அல்லாதோரும் இருந்தார்கள். பெரும்பாலும் அன்றைய நாளிலே இஸ்ரவேல் தேசமும் எருசலேமும் ரோமருடைய கட்டுப்பாட்டில் இருந்தபடியினால் பெருவாரியான ரோமர்கள் அங்கே இருந்தார்கள். ஆக நாம் அந்த இவர்கள் என்பதை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று யூதர் என்றும் மற்றொன்று யூதர் அல்லாதோர் என்றும். இன்னும் சில வகைகளிலே நம்மால் பிரிக்க முடியும். சாதாரண மனிதர்கள் என்றும் அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் என்றும் நம்மால் பிரிக்க முடியும். குறிப்பாக அங்கே சாதாரண மனிதர்களும் இயேசுவை நிந்தித்திருந்தார்கள். பிரதான ஆசாரியனுடைய சேவகன் என்கிற நிலைமையில் இருந்த மனிதர்களும் இயேசுவை நிந்தித்திருந்தார்கள். ரோம போர் சேவகர்களும் இயேசுவை நிந்தித்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் ஓரளவிற்கு அடித்தட்டு நிலையில் உள்ள மக்கள். அடுத்ததாக அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள். அதிகார வர்க்கம் என்று சொல்லும்போது ரோமருடைய அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள், யூதருடைய அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள். ரோமருடைய அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் பிலாத்து, ஏரோது, இன்னும் அரண்மனையில் இருந்த முக்கியமான அதிகாரிகள் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த யூதருடைய அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் இந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பா, அவனுடைய மாமாவாக இருந்த அண்ணா, இன்னும் ஆலோசனை சங்கத்தில் இருந்த உறுப்பினர்கள், இன்னும் மத தலைவர்கள் என்று சொல்ல வேண்டுமானால் வேத பாரகர், பரிசேயர். இப்படி சமுதாயத்தில் 2 பிரிவுகளாக இருந்த யூதரும் யூதர் அல்லாதோரும் இணைந்து தான் இத்தனை சித்திரவதைகளையும் இத்தனை பாடுகளையும் இத்தனை நிந்தனைகளின் வழியாகவும் இயேசுவை நடத்தினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த சமுதாயத்தின் எல்லா நிலைமையில் சாதாரண வேலைக்காரன் என்ற நிலைமையிலிருந்து உயர்மட்ட அதிகார நிலைமையில் இருந்த பிலாத்து, ஏரோது எல்லோரையும் மனதில் வைத்துத்தான் இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். இன்னும் மார்க்கு எழுதும்போது வேலைக்காரர் கூட அவரை அடித்தார்கள் என்று எழுதுகிறார். சுவிசேஷங்களிலே வாசிக்கும் போது ஏரோதுவும் அவரை அடித்து நிந்தித்து துன்பப்படுத்தினால், பிலாத்துவும் அவரை வாரினால் அடிப்பதற்கு ஒப்புக் கொடுத்தான். ஆக சமுதாயத்தின் எல்லா நிலைமையில் இருந்த ஜனங்களும் சேர்ந்து தான் அன்றைக்கு இயேசுவை அந்த பாடு நிறைந்த வழிகளின் வழியாக சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள்.
ஆக இயேசு அவர்கள் எல்லாரையும் மனதில் வைத்தவராய் இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி விண்ணப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு சொல்லும்போது தாங்கள் செய்கிறது என்று சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த இயேசுவின் பாடுகளை எல்லாம் நம்மால் வார்த்தையினால் விவரிக்க முடியாது. அதை வார்த்தையினால் விவரிக்க முடியாதபடியினால்தான் ஏசாயா தீர்க்கன் அவனுக்கு எப்படி அந்த சூழ்நிலை காண்பிக்கப்பட்டதோ நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்து எழுதுவது போல தன்னால் இயன்ற மட்டும் அந்த கொடுமையின் சூழ்நிலையை 53வது அதிகாரத்திலே விளக்கி அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அந்த சம்பவங்களை நேரடியாக பார்த்திருந்த சீஷர்களும் அல்லது நேரடியாக யாரோ பார்த்தவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருந்த லூக்கா போன்றவர்களும் மார்க்குவும் கூட தங்களுடைய சுவிசேஷத்திலே சில பகுதிகளை எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்ன அவர்கள் செய்தார்கள் என்பதை சுருக்கமாக நாம் பார்க்கலாம். லூக்கா அதை குறித்து எழுதும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 63 முதல் 65 வரையுள்ள வசனத்திலே, கெத்செமனே தோட்டத்திலே பிடித்த பிற்பாடு இயேசுவை அடித்தார்கள் என்று எழுதுகிறார். எத்தனை பேர் சேர்ந்து அடித்தார்கள் என்று தெரியாது. யோசித்து பாருங்கள். ஒரு தனி மனிதன் எந்த ஆயுதமும் இல்லாமல், எந்த விதமான துணையும் இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்கும்போது எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அவரை அடித்தார்களாம். அந்த நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். அடுத்ததாக அவர் சொல்லும்போது அவரை கண்களை கட்டிவிட்டு அடித்தார்கள் என்பதாக. ஒரு மனிதனை எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அடிப்பதே மிகவும் கொடுமையான ஒரு காரியம். அதுவும் எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதனை, அதைவிட கொடுமை அவனை கண்களை கட்டிவிட்டு எல்லாரும் சேர்ந்து அடிப்பதென்பது நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை அல்லவா? அதோடு நில்லாமல் கண்களை கட்டி அவரை அடித்துவிட்டு, யார் உன்னை அடித்தது சொல் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி லூக்கா அங்கே எழுதுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லும்போது அநேக தூஷண வார்த்தைகளை பேசினார்களாம். அநேக கெட்ட கெட்ட வார்த்தைகளை சாதாரண மனிதர் தொடங்கி அங்கிருந்த போர் சேவகர் முதற்கொண்டு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலிருந்து இவரை பிடித்து கொள்ளும்படி வந்திருந்த எல்லாரும் தூஷண வார்த்தைகள், கெட்ட கெட்ட வார்த்தைகளினால் அவரை நிந்தித்து அவமானப்படுத்தினார்கள். சற்று யோசித்து பாருங்கள், இயேசுவின் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? எந்த அளவிற்கு இதே எருசலேமின் பகுதியிலும் கலிலேயாவிலும் யூதேயாவிலும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்திருப்பார். அவரால் கெடுதல் அடைந்தவர்கள் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் காண்பிக்க முடியாத ஒரு நிலைமையிலே எல்லாருக்கும் நன்மை செய்த இயேசு எல்லாராலும் இப்போது அடிக்கப்படுகிறார். கண்களை கட்டி அடிக்கிறார்கள். யார் அடித்தது சொல் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். அநேக கெட்ட வார்த்தைகளால் அவரை நிந்திக்கிறார்கள். அடுத்து மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்திலே இதை குறித்து எழுதும்போது, மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 14வது அதிகாரம் 65வது வசனத்திலே அவரை துப்பினார்கள் என்று எழுதுகிறார். அடுத்தது அவரை முகத்தை மூடினார்கள், தலையிலே குட்டினார்கள். தலையிலே கொட்டுவது என்பது ஏதோ நம்முடைய சிறு பிள்ளைகளை நாம் கொட்டுவது போல அல்ல. அநேகர் சேர்ந்து கொண்டு சூழ்ந்து நின்று கொண்டு உதவியற்ற நிலைமையிலே, தனித்து விடப்பட்ட, அசட்டை பண்ணப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, ஏற்கனவே வாங்கின அடிகளின் வேதனைகள் கொஞ்சமும் குறையாத நிலைமையிலே நின்று கொண்டிருக்கிற இயேசுவை மாறி மாறி எல்லாரும் குட்டினார்களாம். அதைவிட கொடுமை, முகத்திலே துப்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவர்கள் என்ன செய்தார்கள்? அடித்தார்கள், கண்களை மூடி அடித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், தூஷண வார்த்தைகளை பேசினார்கள், தலையிலே குட்டினார்கள், முகத்திலும் துப்பினார்கள் என்று மார்க்கு எழுதுகிறார். அடுத்ததாக மார்க்கு சொல்லும்போது வேலைக்காரரும் அவரை அறைந்தார்கள், அடித்தார்கள் என்பதாக எழுதுகிறார். இதைத்தான் சற்று நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு மனிதன் தவறே செய்திருந்தாலும் கூட, ஒருவேளை காவல்துறையினர் அவன் செய்த தவறு நிமித்தமாக அநேகர் சூழ்ந்து கொண்டு அவனை அடிக்கும் போது, அவன் உண்மையிலேயே தவறு செய்திருந்தாலும் சாதாரண நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவனை பார்க்கும்போது இரக்கம்தானே வரும்.
அப்படி இருக்கும்போது யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் இழைக்காத நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்த அந்த இயேசுவை அடிப்பதற்கு ஒருவேளை போர்ச்சேவகர்கள் அடிப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சாதாரண நிலைமையில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு அவர் என்ன தீங்கு செய்தார், அவர்களும் சேர்ந்து கொண்டு அவரை அறைந்தார்கள், அடித்தார்கள் என்று மார்க்கு எழுதுகிறார். அடுத்ததாக மார்க் எழுதும்போது 15வது அதிகாரம் 16 முதல் 20 வரையுள்ள வசனத்திலே அவருக்கு முள்முடி சூட்டினார்கள், அவரை கோலால் அடித்தார்கள் என்பதையும் மார்க்கு பதிவு செய்கிறார். இன்னும் இதே காரியங்களை மத்தேயு எழுதும்போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 59 முதல் 61 வரையுள்ள வசனத்திலே அங்கே பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் இயேசுவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்வதற்கு ஆட்களை ஏற்படுத்துகிறார்கள். பலர் முன்வரவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு சிலர் பொய் சாட்சி சொல்லுவதற்கு வந்து இயேசுவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்களாம். இயேசுவின் மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அவர் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுகத்தையும் விடுதலையையும் பெற்றுக்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளிருந்தும் இயேசுவுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுவதற்கு ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னபோது அவர்களையும் மனதில் வைத்திருந்திருப்பார் அல்லவா? அடுத்து மத்தேயு சொல்லும்போது 26வது அதிகாரம் 66வது வசனத்திலே குற்றமில்லாத இயேசுவை, பரிசுத்தரான இயேசுவை இவர் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொல்லி ஒரு கூட்டம் கூக்குரலிடுகிறது. இந்த நாட்களிலே கூட ஒரு மனிதனை சாதாரணமாக நாம் மரணத்திற்கு பாத்திரன் என்று தீர்த்துவிட முடியாது. பல கீழ்நிலை நீதிமன்றங்களிலே அந்த தவறு உறுதி செய்யப்பட வேண்டும், உச்ச நீதிமன்றம் வரை செல்ல வேண்டும். அங்கேயும் கூட அவனுக்கு மரண தண்டனை நியமிக்கப்பட்டாலும் கருணை மனு போடுகிற அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எந்த குற்றமும் செய்யாத, எந்த பொய் சாட்சியினாலும் நிரூபிக்கப்படவும் முடியாத இயேசுவை பார்த்து அங்கே பிரதான ஆசாரியர், ஜனங்கள், யூத தலைவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? இவன் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அதே மத்தேயுவும் பதிவு செய்யும் போது 26வது அதிகாரம் 67, 68வது வசனத்திலே முகத்திலே துப்பினார்கள், குட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இப்படி 3 சுவிசேஷகர்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் எல்லாரும் இயேசுவுக்கு நடந்த இந்த கொடுமையை தங்களால் இயன்ற மட்டும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் யார் என்று பார்த்தோம். தாங்கள் செய்கிறது என்று இயேசு சொன்னாரே, அவர்கள் செய்ததிலே நாம் வாசித்த இந்த சம்பவங்கள் எல்லாம் அடக்கம். அடுத்ததாக யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலே ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19 முதல் 23 வரையுள்ள வசனத்திலே பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார். இயேசு மிகுந்த தாழ்மையோடு கூட, ஐயா, நான் எல்லாவற்றையும் வெளியரங்கமாகத்தான் செய்தேன். ஜெப ஆலயத்திலே பேசினேன், ஜனங்கள் மத்தியிலே பேசினேன். நான் ஒளிப்பிடத்திலே ஒன்றையும் செய்யவில்லை. நீங்கள் ஜனங்களிடத்தில் கேட்டால் அவர்களே சொல்லுவார்களே என்பதாக தாழ்மையாக பதிலளிக்க, எதற்குமே சம்பந்தமில்லாத அருகில் இருந்த ஒரு சேவகன் பிரதான ஆசாரியனிடத்தில் இப்படியா பேசுவது என்று சொல்லி ஓங்கி ஒரு அறை அறைந்தான் என்பதாக யோவான் எழுதுகிறார். இதுவரை இயேசுவை பலர் அடித்து, பலர் காயப்படுத்தி, பலர் துன்பப்படுத்தினார்கள். எங்கேயும் வாய் திறவாத இயேசு இந்த ஒரே ஒரு இடத்தில்தான் அவர் பதில் மொழியாக பேசுவதை யோவான் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இயேசு அந்த அடித்தவனை பார்க்கிறார், வேதனை நிறைந்தவராக, எப்பா, நான் தகாத விதமாய் எதையாவது பேசியிருந்தால் நான் என்ன தவறாக பேசினேன் என்பதை எனக்கு ஒப்புவி. அப்படி இல்லை என்றால் என்னை ஏன் அடித்தாய்? ஒரு சிறு குழந்தை போல, எந்த உதவியற்ற நிலைமையில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனைப் போல இயேசு கேட்கிற கேள்வியை சற்று யோசித்து பாருங்கள். எல்லா அதிகாரமும் பெற்றிருந்தவர், பிதாவின் செல்ல குமாரன். அவர் கட்டளையிட்டால் கோடான கோடி தூதர்கள் அவருக்காக இறங்கி வர முடியும். அந்த தேவகுமாரன் எந்த உதவியும் அற்ற நிலைமையிலே இருக்கிற ஒரு சாதாரண குழந்தையை போல கேட்கிற அந்த கேள்வியிலே
நமக்கு அவருடைய வேதனை புரிகிறது. ஆக இவர்கள் என்று இயேசு மனதிலே வைத்து சொன்னது சாதாரண நிலையிலிருந்த வேலைக்காரர்கள், சேவகர்கள், போர்ச்சேவகர்கள், பிரதான ஆசாரியன், வேதபாரகர், பரிசேயர், இப்படிப்பட்ட மத தலைவர்கள், இன்னும் ரோம அரசாங்கத்தில் இருந்த அதிகார வர்க்கத்தில் இருந்த எல்லாரையும் மனதில் வைத்துத்தான் இயேசு இவர்கள் என்று பிதாவிடத்திலே சொல்லுகிறார். அடுத்ததாக அவர்கள் செய்கிறது என்று சொன்ன வார்த்தையிலே நாம் வாசித்த இந்த எல்லா காரியங்களும் அடக்கம். அவரை துப்பியது, அடித்தது, குட்டியது, காயப்படுத்தியது, கண்களை கட்டி அடித்தது, பரிகாசம் பண்ணினது, அவர்கள் பேசின தூஷண வார்த்தைகள், அவர்கள் பேசின கெட்ட வார்த்தைகள், நிந்தித்த நிந்தனைகள், முகத்திலே துப்பின அந்த மனிதர்கள், கன்னத்திலே அறைந்த இந்த வேலைக்காரன், எல்லாரும் செய்ததை மனதில் வைத்து இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும், இந்த பாடுகளை எல்லாம் அவர் சுமப்பதற்கு காரணம் இவரை அடிக்கிற இவர்கள் எல்லாரும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லவா? இவரை அடித்து காயப்படுத்துகிற எல்லாருக்கும் மீட்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்லவா? அதை உணர்ந்தவராகத்தான் இயேசு சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த இவர்கள் என்ற கூட்டத்திலே இன்னொரு ஜனக்கூட்டமும் அடங்கும். யார் அவர்கள்? நீங்களும் நானும் தான். ஒருவேளை அன்றைக்கு இருந்த அந்த வேலைக்காரர்கள் போல, போர்ச்சேவகர்கள் போல, ரோம அரசாங்கத்தின் அதிகாரிகள் போல, பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயரை போல இயேசுவை முகமுகமாக சரீர பிரகாரமாக நாம் காயப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று வரை அவருடைய வார்த்தையை மீறி நாம் நடக்கும்போது, அவர் காண்பிக்கிற வழிகளில் நடக்காமல் செல்லும்போது, நம்முடைய எண்ணங்களாலும், நம்முடைய சிந்தைகளாலும், நம்முடைய பேச்சினாலும், நம்முடைய செயல்களினாலும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஒருவேளை இயேசு அன்றைக்கு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது, அவர் அன்றைக்கு அவர்களை அடித்தவர்களை மனதில் வைத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் உங்களுக்காக, எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு காண்பிக்கிறதே. எதற்காக அவர் பரிந்து பேசுகிறார்? அன்றைக்கு எப்படி அவர் இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரோ, இன்றும் நாம் பல நேரங்களிலே இயேசுவை அடித்து காயப்படுத்தும் போது இன்றும் நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த பரிந்து பேசுதலின் ஜெபத்தினால்தான் நீங்களும் நானும் இன்று வரை தேவனுக்குள்ளாக காக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மன்னிப்பு எத்தனை நாள் தொடரும் என்பது நமக்கு தெரியாது. ஒரு நாளிலே அவர் மன்னிக்கிற தேவனாக அல்ல, நியாயாதிபதியாக வந்து நிற்கப் போகிறார். அந்த நாளில் கைவிடப்படாமல் போவதற்கு தேவனுக்குள்ளாக நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? நம்முடைய அடுத்த பகுதியிலே இயேசு சொன்ன அடுத்த முக்கியமானதொரு வார்த்தை, இவர்கள் அறியாதிருக்கிறார்களே, அவர்கள் உண்மையிலேயே அறியாதிருந்தார்களா என்பதையும், இயேசுவின் ஜெபம் உண்மையிலேயே கேட்கப்பட்டதா என்பதையும் நாம் தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.